பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த ஆறுதல் சத்தம் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வார்த்தை நம்ம பலப்படுத்தி தைரியமாய் இருக்க செய்கிறது. விசுவாசிக்கிறீங்க தானே? இன்றைக்கும் ஆவியானவர் உங்க கூட ஒரு அழகான வார்த்தையின் மூலமாய் பேச போகிறார். 130 சங்கீதம் 3 வாசிப்போம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? என்னுடைய அக்கிரமத்தை நீர் கவனித்திருப்பீரானால், என்னுடைய அக்கிரமத்தை நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா நான் எங்கிருந்து நிலை நிற்க முடியும் ஆண்டவரே? பாவம் செய்யாத மனுஷன் இந்த பூமியில் இல்லையே என்று சொல்லி பரிசுத்த சாலமோன் சொல்லுகிறதை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நாம் செய்திருக்கிறோம். வழி தவறி போயிருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம், கசப்பை விதைத்திருக்கிறோம், பொய் சொல்லி இருக்கிறோம், மற்றவர்களை குறித்து புறம்பேசி இருக்கிறோம், ஜெபிக்காதிருந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு போகாதிருந்திருக்கிறோம். இன்னும் அருவருப்பான காரியங்களுக்கு நம் சரீரத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் கண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். இந்த அக்கிரமத்தை எல்லாம் அவர் உற்று பார்த்திருந்தாரானால் இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் வாழ்வது கடினம். தேவ பிள்ளைகள், ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. அக்கிரமத்தை நீர் கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் உடைய முதுகுக்கு பின்பாக என் அக்கிரமங்கள் எல்லாம் எரிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மல்கையில வாசிக்கிறோம், சமுத்திரத்தினுடைய ஆழத்தில் நம்முடைய பாவங்களை மூழ்கி போட்டோம். ஏசாயா சொல்லுகிற, ரத்தாம்பர சோப்பாயிருந்த என் பாவத்தை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றினார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து தெரியாமல் நாம் செய்த அத்தனை காரியங்களும் அவர் கவனிக்கலங்க. அவர் கண்கள் நம்முடைய ரட்சிப்பை கவனித்தது, நம்முடைய மனம் திரும்புதலை கவனித்தது. என்ற குமாரன் கதையை குறித்த பைபிள்ல நிறைய வாசித்திருப்போம். அவன் அநேக பாவங்களை செய்து தகப்பனை விட்டு தூரம் போன பொழுது திரும்ப விழுந்து தகப்பனை பார்த்து சொன்னான், பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்ன பொழுது அந்த தகப்பன் என்ன செய்தான்? புதிய வஸ்திரம் கொடுத்து, புதிய பாதரட்சை கொடுத்து, அவன் கைகளில் மோதிரத்தை போட்டு அவனுக்கு விருந்து வைத்து அவன் பாவங்களை மறந்து போனான், கவனியாது இருந்தான், மன்னித்தான். நம்முடைய தகப்பன் அப்படித்தான் தேவ பிள்ளைய. அவர் மாத்திரம் நம்முடைய பாவங்களை கவனித்திருப்பாரானால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி நிலைநிறுத்திருக்க முடியும்? இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும்? அவர் மன்னிக்கிற தேவன், மனதுருகுகிற தேவன், பாவத்தை கவனியாமல் இருக்கிற தேவன், திருந்துவதற்கு, மனம் மாறுவதற்கு வாய்ப்புகளையும் நேரத்தையும் கொடுக்கிற தேவன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம் உங்களை அறியாமல் கர்த்தரை துக்கப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு அதையெல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை, இதுவரைக்கும் நீர் அதை கவனிக்கவில்லை, இனி நான் அதை மறந்து உம்முடைய பிள்ளையை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அவர் நமக்கு இரக்கம் செய்வார். என்னை மன்னித்த ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறவராய் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு கொடிதான பாவமாய் இருந்தால் அதை கழுவுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உண்டு. விசுவாசிப்போமா, ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் நாங்கள் நிலைநிறுத்திருக்க முடியாத ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும் மாற்றத்தை கொடுப்பீரா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.